இது என்னடா ட்ரம்ப்புக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் டோட்டலா மனுஷனோட நிலைமை மாறி போச்சு. காரணம் என்ன? நம்மள கேட்டா நம்ம ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுவோம். "ஏலே நீ ஆசி முனிர கூப்பிட்டு சோறு ஊட்டுனேல்ல, அதனால தான்டா இப்படி ஆயிப்போச்சு" அப்படின்ருவோம். அதனால நம்ம சொல்லவே இல்ல. ஆனா நடந்தத பார்ப்போம். ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டெர்ம்ல ட்ரம்ப் உலகத்தோட ரவுடி. அமெரிக்காவோட முடிசூடா மன்னன். எப்ப என்ன செய்வான்னே தெரியாதுடா அப்படின்னு எல்லாம் அப்படியே கொதிப்பாய்ங்க. ட்விட்டர்லயே பார்த்துக்கிட்டு இருப்பாய்ங்க. அந்த ட்விட்டர்லயே செய்தி வந்துகிட்டே இருக்கும். ஆஃப் பண்ணவே ஆஃப் பண்ணாது. பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் தோத்து போகணும். அந்த அளவுக்கு அதுல பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லாம் விசித்திரமா இருக்கும். திடீர்னு கொடிய போட்டுருவாரு. எதுக்குடா இந்த மனுஷன் கொடிய போட்டான் அப்படின்னு பார்த்தா, ஜெனரல் சுலைமானிய தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவு இருக்கும். இந்த மாரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ குடுத்தாரு. அதே மாரி அமெரிக்க மக்களும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ குடுத்தா 4 வருஷம் வீட்ல உட்காருங்கன்ட்டாய்ங்க. அதையும் எதிர்பார்க்கல. எப்படி அவர் ஜெயிப்பாருன்னு ஃபர்ஸ்ட் டெர்ம்ல ஒரு பயம் எதிர்பார்க்கலையோ, ஜெயிச்சாரு. தோப்பாரு அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் டெர்ம் முடிஞ்ச உடனே ஒரு பயலும் எதிர்பார்க்கல. ஆனா தோத்து வீட்ல போயிட்டாரு. இப்ப 2வது முறை ஆட்சி. முதல் முறை ஆட்சிய விட ஒரு டெரரா இருக்கும் பாரு அப்டின்னா, சத்தியமா டெரரா இருக்கு. ஆனா டெரர் காமெடில போய் முடிஞ்சிருது. சொல்லப்போனா அவருக்கு ட்ராஜடிலயே முடிஞ்சிருது. அந்த மாரி சம்பவம் தான் இப்ப ஆயிப்போச்சு. ரஷ்யாவுக்கு எதிரா. இந்த ஆள் ஈரானுக்கு எதிராவே கிழிச்சது கிழிஞ்சு போச்சு. ஈரானே அமெரிக்கா அப்டின்னா, "ஏய் காம்பவுண்டுக்கு வெளியில மிசைல தட்டி விட்றா, அடிச்ச மாரி இருக்கணும். அவனுக்கு அடியே விழுகக்கூடாது" அப்டின்னு. வலிக்காம அடிக்கிறது வேற. இங்க அடியே விழுகாம அடிப்பாய்ங்க ஈரானு. அந்த ஈரான் கிட்டயே இவரோட ஜம்பம் பலிக்கல. முகத்திரை கிழிஞ்சு போச்சு. ஈரானே சொல்லிருச்சு, "ஏலே இந்த தடவ நீ தான்டா வலிக்காம அடிச்சுட்டு போயிருக்க" அப்படின்னு. அந்த அளவு மனுஷனுக்கு ட்ராஜடி ஆயிருச்சு. அப்ப ரஷ்யா பக்கம் என்ன ஆகும்? மிகப்பெரிய ட்ராஜடி தான். இதுல என்ன கேள்வி? அப்படிங்கிற மாரி தான் ஆயிப்போச்சு. காரணம் ரஷ்யாவ நான் தாக்குவேன், குண்டு போடுவேன், இப்படிலாம் பேச்செல்லாம் வெளியில லீக் ஆனதுக்கப்புறம், ரஷ்யா எங்க ஏன் குண்டு போடுறேன்னு பேசின? உக்ரைனுக்குள்ள நான் நுழைஞ்சேன், நீ குண்டு போடுறேன்னு பேசின. ஏற்கனவே நான் நுழைஞ்சு அங்க தான் நிக்கிறேன். இப்ப பார்றா அப்படின்னு சொல்லி சுமார் 800க்கு நெருக்கி 800 கிட்ட தாக்குதல் ஒரே நாள்ல. எதுவுமே ராணுவ ரீதியோ, ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனோ கிடையாது. ட்ரம்ப் பேசினா நீ அடி வாங்குற அப்படிங்கிற மாரி பொளச்சு எரிஞ்சுச்சு ரஷ்யா. இதுல அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி. ட்ரம்ப் அப்செட். என்ன பண்றதுன்னு தெரியல. பழைய பேப்பர தூக்கு. ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு பேப்பர வச்சு ரவுண்ட் அடிச்சாய்ங்க, உயிர் எடுத்தாய்ங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, யுத்தத்த நிறுத்த நாங்க செம்ம ஐடியா பண்ணிட்டோம்ட்டாய்ங்க. அப்பயே நமக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏதோ உருப்படாத ஐடியா வச்சுக்கிட்டு செம்மன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. கடைசியில சுத்தி சுத்தி எங்க வருவாய்ங்க பாருன்னா, இந்தியா போன்ற நாடுகள்ட்ட தான் வருவாய்ங்கன்னு நம்ம பேசுனோம். அதே போல தான் வந்தார்கள். எங்க அப்புட்ன்னா, ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வாங்குற பயலுகளுக்குலாம் 500% வரி அப்படின்னு. இதத்தான்டா மொதல்ல இருந்து செஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி, இது பெருசா உபயோகப்படாதுன்னு நம்மளே விரிவா பார்த்தோம். பார்த்து சில நாட்கள் ஆயிப்போச்சு. இப்ப அதே பேப்பர எடுத்து ட்ரம்ப் மீண்டும் டேபிள்ல வச்சு கையெழுத்து போடப் போறாராமா. கையெழுத்து போட்ட உடனே 500% வரி. எது? ரஷ்யாவோட எனர்ஜி டிவிஷன்ல உறவுகள் வச்சிருக்க ஆள். இறக்குமதி, ஏற்றுமதி எல்லா பேருக்கும் 500% போடுவேன் அப்படிங்கிற பில்ல கையெழுத்து போட போறாரு. டேபிளுக்கு பேப்பர் போயிருச்சு. ஏலே அவர் பேக்கெட்லயே வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, அவரு கையெழுத்த போட்டு அமுல்படுத்த மாட்டார். கையெழுத்த போட்டு டைம் குடுப்பார். 10 நாள், 15 நாள், 1 வருஷம், 2 வருஷம் இதத்தானே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பய பயப்படல. ட்ரம்புக்கு ஆனா இந்த தடவ பயமாயி போச்சு. கையெழுத்து போட்டாததுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லணும்ல. ஏன்னா கையெழுத்த போட்டு டேட்ட தள்ளி வைக்கிறது இப்ப காமெடியா போயிருச்சு. ஒரு பயம் பயப்பட மாட்டேங்கிறான். சரி நான் கையெழுத்து போடுறேன். அதுக்கு எனக்கு முழு சப்போர்ட் வேணும் அப்படின்னு இருக்காரு. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. செனட்டு, காங்கிரஸும் முழு சப்போர்ட். சப்போர்ட் இல்லாட்டி என்ன நடக்கும்? அதிகாரத்த இவர் பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். யாரும் ஒண்ணும் கேட்கப் போறது கிடையாது. பொதுவாவே இவருன்னு இல்ல. அமெரிக்க அதிபர்கள் எல்லாருமே பிரசிடென்ஷியல் பவர வச்சு இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சு விட்டுருவாய்ங்க. ரொம்ப பெரிய அமெரிக்காவுக்குள்ள சட்ட திருத்தங்கள மாற்றுறது மட்டும் தான் வம்பு தும்பு வருமே ஒழிய, இன்னொருத்தன போய் அடிக்கிறக்கு எந்த வம்பு தும்பும் இவனுங்கள்ட்ட கிடையாது. அப்ப அதுல போட்டுறலாமே அப்படின்னு கேட்டா, 500% வரிய போட்டு ட்ரம்ப் தான் மாட்டிக்குவார். அமெரிக்கா தான் மாட்டிக்கும். அதனால போட்டு மிரட்டலாம், டேட்ட தள்ளி போடலாம் அப்படின்னா, ஏற்கனவே 10, 15 விஷயத்துக்கு செஞ்சு வச்சிருக்கோம். அத பார்த்து சிரிக்காத பயலுகளே கிடையாது. என்ன ஒண்ணு, ஒரு பெரிய மனுஷங்கிறனால நம்ம முன்னாடி சிரிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே மனச தேத்திக்கிறாரு. அதனால அதே விளையாட்டுக்குள்ள இது வேணாம். எல்லா அதிகாரமும் எனக்கு வேணும். நான் என்ன முடிவு எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணணும். என்ன அணுகுண்டா போடப் போற ரஷ்யாவுக்குள்ள சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறக்கு, அதெல்லாம் வாய்ப்பில்ல. தப்பிச்சு போறதுக்கு வைக்கிறாரு. இவ்வளவு பெரிய ட்ராஜடிய இந்த பெரிய மனுஷன் சந்திப்பான் அப்படின்னு 10 நாள் முன்னாடி சொல்லியிருந்தா கூட ஒரு பையன் நம்பியிருக்க மாட்டான். சரி இதுதான் இப்படி. ஆனா அமெரிக்காவுக்குன்னு ஒரு புத்தி இருக்குல்ல. கோர் புத்தி என்ன புத்தி? சகுனி புத்தி.
2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன செஞ்சாரு? எல்லா ஆயுதங்களையும் தடை பண்றேன்னார்கள். அக்ரெசிவா அமெரிக்கா போய் போலந்துல உள்ள ஷட்டர பூரா குளோஸ் பண்ணிட்டாங்க. வேர் ஹவுஸ் ஷட்டர பூரா. செலன்ஸ்கி கூட, "டேய் இனிமே தானடா தரலாட்டிக்க. ஏற்கனவே தந்த ஆயுதம் தானடா இதெல்லாம். இதெல்லாம் எனக்கு சொந்தமான வேர் ஹவுஸ் தானே போலந்துல வச்சு மெயின்டெயின் பண்றேன். நீ ஏன் வாடகை குடுக்குற? அதுக்கும் நான் தானே வாடகை குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி ஷட்டர குளோஸ் பண்ணி ஆயுதங்கள் எதுவும் வெளியில வராதுன்னார்கள். அப்படி சொல்லிப்புட்டு அடுத்து இத பென்டகன் சீஃப் தனியாவே முடிவெடுத்துட்டாருன்ட்டாய்ங்க. ட்ரம்புக்கே தெரியாது. அவரா முடிவெடுத்தாரு. செனட்டையும் கேட்கல, காங்கிரஸையும் கேட்கல, நட்பு நாடையும் கேட்கல, வாங்கப் போற உக்ரைனையும் கேட்கல. ஆனா சிக்னல் குரூப்ப கிரியேட் பண்ணி எங்கிட்டாச்சும் பேசியிருப்பாய்ங்க. அவனுங்களுக்குள்ள பேசியிருப்பாய்ங்க. பொய் சொல்றாய்ங்க முதலாளி அப்படின்னு தான் அமெரிக்காக்குள்ளேயே பேசிக்கிறாய்ங்க. ஒரு பயம் நம்ப மாட்டேங்கிறாய்ங்க. எது பென்டகன் சீஃபோட தனிப்பட்ட முடிவு அப்படின்னா. இப்ப முடிவு எடுத்து ஷட்டர குளோஸ் பண்ணி ஆயுதங்கள் பூரா நின்றுச்சு. ரஷ்யா அடிக்குது. பதிலுக்கு தடுக்க வழி இல்லாம ட்ரம்பே பதில் மேல பதில் சொல்லி அப்படியே மலுப்பலா ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப பென்டகன் என்ன பண்ணுது அப்படின்னா, சின்ன லெவல் ஆயுதத்த தொறந்து விடுறோம். சின்ன லெவல் ஆயுதத்த ஷட்டர தொறந்து சின்ன ஆயுதங்கள எடுக்கிறது மட்டும் கிடையாது. அமெரிக்கால இருந்து வழக்கம் போல டெலிவரி சின்ன ஆயுதங்கள் அப்படின்ட்டார்கள். இதுல சின்ன ஆயுதம்னு யுத்தத்துல எத சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. புல்லட்டையா? துப்பாக்கியவா? இல்ல ஆர்ட்லரி, மிசைலு, ஆளில்லா விமானம் எத சின்னது அப்படின்னு சொல்றாய்ங்கங்கிறத தெளிவா சொல்லல. சின்ன ஆயுதங்கள உள்ளுக்குள்ள விடுறோம் அப்படின்னு சொல்லி இப்ப அறிவிக்கல. விட்டுக்கிட்டு இருக்கார்கள். ஏஜென்சிகள் ஸ்மெல் பண்ணி போட்டு விட்டுருச்சு. அன்னை அமெரிக்கா என்னைக்குமே சொன்னத செய்ய மாட்டான். சொல்லாததையும் செய்ய மாட்டான். அவன் வழக்கமா செய்றது பூரா திருட்டு வேலை தான். திருட்டு வேலையும் ஒண்ணு சொல்லிட்டு செய்வான், இல்ல சொல்லாம செய்வான். ஆனா நல்லத மட்டும் எந்த காலத்தையும் தெரிஞ்சும் செய்ய மாட்டான், தெரியாம கூட செய்ய மாட்டான். இப்ப ரஷ்யா தாக்குனதோட மொத்த டீட்டெயிலும் புரிஞ்சிருக்கும். வெறும் ட்ரம்போட அடிக்கு மட்டும் கிடையாது. ஆயுதத்த நிறுத்துறேன்ப, அப்புறம் குடுக்குறேன்ப, அப்புறம் நிறுத்துறேன்ப, அப்புறம் குடுக்குறேன்ப, இளிச்சவாயான்னா அப்படிங்கிற மாரி தான். தூக்கி காட்டு காட்டுன்னு காட்ட, அமெரிக்கா இதுலருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னே தெரியாம பேன்னு முழிக்கிறாய்ங்க. முழிக்கிறதோட விளைவு தான், ஃபர்ஸ்ட் டெர்ம்லலாம் அப்படியே உலக ரவுடியா இருந்த ட்ரம்ப், அமெரிக்காலலாம் முடிசூடா மன்னன் தான். எல்லாத்தையும் செஞ்சுபுட்டு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் இருக்கிற சர்ச்சுக்கு பைபிள தூக்கிட்டு போறது, கூட மார்க் மில்லிய பாதுகாப்புக்கு போடுறது அப்படின்னு ஒரே ரவுஸ் தான் அந்த காலத்துல எல்லாம். அப்ப செகண்ட் டெர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒண்ணும் இருக்காது. அவரே காய்ச்ச வந்து படுத்திருக்காரு தெரியுமா? அப்படின்னு சொல்லி சிம்பிளா அமெரிக்காவுக்குள்ளேயே கிண்டல் அடிச்சு கிளம்பி போறார்கள். நீ போய் பார்த்தேன்னு நம்ம ஆளுங்க கீழ கேட்பாங்க. இல்ல அமெரிக்கால பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி நமக்கும் சொல்ட்டார் அப்படின்னு நீங்களே எடுத்துக்கங்க.